கடவுளை எல்லா காரியத்திலும் கடவுளை முன்வைத்தார். கடவுளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். கடவுளை துதிக்கிறதிலே அவர் தவறாமல் இருந்தார். எனவே அவருடைய இக்கட்டு, இடையூறுகள், கஷ்டங்கள், அவருடைய சோதனைகள், அவருடைய இடரல்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் அவரை தப்பித்து என் தாசனாகிய தாவீதின் என்று சொன்னார் இல்லையா? பாருங்க. எனவே அவர் கடவுளை முன்வைத்தவர், அவர் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர், அவர் தேவன் நீதியை விரும்புகின்றார் என்று பயந்து நீதிக்கு பயந்தவர், நியாயத்தை விரும்புகின்றார் என்று அவர் நினைத்த நியாயத்துக்கு பயப்படுவர், அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்தவர். எனவே பாருங்க, தாவீது ராஜாவை பல கஷ்டங்களை கொடுத்தாலும் தேவன் அவரோடு கூட இருந்தார் இல்லைங்களா? நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. தேவன் அவரோடு கூட இருந்ததுக்கு நிறைய சாட்சி இருக்குது. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம். 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேங்க. நான் எங்கே போனாலும் என் கூட இருப்பாருன்னு சொல்லி, எங்கே போனாலும் அவன் கூட இருப்பேன்னு கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். எங்கே போனாலும் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் உண்மை வைத்திருப்பேன். எப்பொழுதும் நான் தூங்கும் போதும் நான் என் கூட முன்பாக வைத்து தான் தூங்குவேன். நான் விழித்தாலும் சரி, நான் போருக்கு சென்றாலும் சரி, வனாந்திரத்தில் இருந்தாலும், காடுகள் மத்தியில், பள்ளத்தாக்கிலே நான் தள்ளப்பட்டாலும் கூட நான் உண்மை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சோதனைகள் வரும்போது நம்ம அசைக்கப்பட்டு விடுவோம். சோதனைகள் பல ரூபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரும். பாருங்கள், பணம் இல்லாத ஒரு சோதனை வரும், வியாதி நிமித்தமாக சோதனை வரும், அப்புறம் பேசுகிறது நம்ம காதுக்கு வரும்போது நமக்கு சோர்வு வரும். பலவித சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய பிரசங்கியார் சோர்வில், அவர் ஒரு சின்ன பிரசங்கியார், அவரை பற்றி கமெண்ட் அடிச்சிருப்பாரு. அதை நினச்சி மனசு ரொம்ப, எல்லா பிரசங்கியாக இருக்குது, ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் சோதனைகள் வரும், வருத்தங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், எல்லாம் வரும், வியாதிகள் வரும். எனவே தாவீது சொல்கிறார், நான் என் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முன்பாக தேவனை நாம் முன்வைக்க வேண்டும். நம்ம சமயத்தில் பார்த்திங்கன்னா, யாராவது முக்கியமான ஆளுன்னு ஒருத்தரை கொண்டாந்து வச்சுருப்போம், அவங்கள முன் வச்சு பேசுவோம், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுதான். கணவன் பார்த்திங்கன்னா மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவிக்கு பிடிச்சமான காரியங்களாக கொண்டு போய் கொடுப்பாரு. சில மனைவிகள் பார்த்திங்கன்னா கணவனுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு பிடித்த உணவுகளை கொடுப்பார்கள். பிள்ளைகள் மீது அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும், புருஷன் மீது இருக்கும், புருஷனுக்கு மனைவி மீது இருக்கும், தகப்பன் மீது, தாய் மீது இருக்கும். இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நான். இப்போ எல்லாவற்றிற்கு மேலாக யார் இருக்கணும்? முன்னாடி நம்முடைய தேவன் இருக்க வேண்டும். அதுதான் விரும்புகிறாரு. எல்லாம் இருக்கணும் தான், எல்லாம் பிளட் ரிலேட்டிவ்ஸ், அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கணும் தான். நமக்கு அவங்க மேலே ஒரு அன்பு, பாசம் இருக்க வேண்டியதான். ஆனால் கூட தேவன் எதை விரும்புகின்றார் என்று பார்க்க வேண்டும். தேவன் என்னை முன் வைத்திருக்கிறார்களா என்று தான் பார்ப்பார். நீங்கள் தேவனை முன் வைக்கும் போது நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 2:11 வாசிங்க. சங்கீதம் 2:11 சீக்கிரமா வாசிக்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பண்ணணுமா? பயத்தோட கர்த்தரை சேவியுங்கள். பயம் இல்லாம, சிலர் பயம் இல்லாம சேவிக்கிறாங்க. நீங்க பயந்து சேவிக்கணும். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். நீங்க பயத்தோட கர்த்தரை சேவிக்க வேண்டும். நீங்கள் பயத்தோட கர்த்தரை சேவியுங்கள், அதுதான் அவர் விரும்புகிறாரு. நீங்கள் பயமில்லாத கூட்டமாக இருக்கக்கூடாது. பயமில்லாத ஜனங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம், அதை நம்ம சொல்லக்கூடாது வெளியில். அவங்களும் நாங்களும் சர்ச்சுக்கு தான் போகிறோன்னு சொல்கிறாங்க, அவங்களும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோன்னு சொல்கிறாங்க,
அவங்களுக்குள்ள பயம் இல்லைன்றதை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி செய்யணுமா? பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், பயத்தோடே கர்த்தரை சேவிக்க வேண்டும். நடுக்கத்தோடு தான் சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம், உங்கள் கலிகூடுதல் கூட தேவனுடைய நடுக்கத்தோடு தான் இருக்கணும். அதை தாண்டி வரக்கூடாது. தேவன் அதைத்தான் விரும்புகின்றார். பயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுதல். கர்த்தரை நாம் கர்த்தரை முன்வைக்க வேண்டும். அடுத்து பயத்தோடே அவரை தொழுது கொள்ள வேண்டும், பயத்தோடே அவரை சேவிக்க வேண்டும். சங்கீதம் 4:3 வாசிங்க. 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பார்த்தீங்களா எப்படி வசனம் பாருங்க. யாரை தெரிஞ்சிருக்கிறாரு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உங்க பக்தியை அவர் பார்த்துருவாரு. சும்மா வேஷம் தரித்தவர்களான பக்தினா அதுவும் தெரிஞ்சு போயிடும், உண்மையான பக்தியும் தெரிஞ்சு போயிடும். பக்தி உள்ளவர்களை அடுத்து அவர் தெரிந்து கொள்வார். பயத்தோட நீங்கள் இருக்கிறதையும் தெரிந்து கொள்வார். நீங்கள் பக்தியோட இருப்பீர்களானால் அதையும் அவர் தெரிந்து கொள்வார். பக்தியோட கூப்பிடும்போது என்ன செய்வாரா? நீங்க பக்தியோட இருந்து கூப்பிட்டு பாருங்க, நீங்க உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்பார். உங்க சத்தம் போனவொடனே, என் மகளே சொல்லு, என்ன வேணும் உனக்கு, உன் கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வார். நீங்கள் பக்தியோட கர்த்தரை தேடுங்கள், பக்தியோட இருக்க வேண்டும். பக்தி உள்ளவர்களை அவர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். பக்தி அப்படின்றது உண்மையான பக்தி இருக்கு, போலியான பக்தி இருக்குது. அந்த உண்மையான பக்தி இருக்கிறவங்களை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வார். அவர் சத்தத்தை கூப்பிட்டு நம்ம கூப்பிடும் போது உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். எனவே பக்தியை அவர் எதிர்பார்க்கின்றார், பயத்தை எதிர்பார்க்கின்றார். யார் முன்னாக வைத்திருக்கிறார் என்பதை அவர் பார்ப்பார். உலகத்தாருக்கு முக்கியத்துவமா, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா என் பிள்ளைன்றதையும் பார்ப்பார். எனவே தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். பக்தியோட பயத்தோட அவரை தொழுது கொள்ள வேண்டும். பக்தியோட அவர் இருக்கும்போது அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். சங்கீதம் 11:7 வாசிங்க. 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நீதி உள்ளவர், நீதியின் மேல் அவர் பிரியப்படுகிறவர். நீங்கள் என்னம்மா அநியாயம்லாம் பண்ணிட்டு நான் பக்தியாக இருக்கேங்க, நான் பயந்து இருக்கேங்க, நான் கடவுளை தாங்க முன் வச்சுருக்கேன், நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போவேங்க, இப்படிலாம் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டார். அவர் அடுத்து எதை விரும்புகிறாரு? நீதி. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் யார் மேலே இருக்கும்? செம்மையானவனை நோக்கி, செம்மையானவர்களை தான் நோக்கி இருக்கும். செம்மை இல்லாதவரை நோக்கி இருக்காது, இருக்கவே இருக்காது. எனவே நான் செம்மையானவனா, நான் எல்லாம் கீழ்ப்படுகிறேன், தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன், எல்லாம் சரி. நீ நீதியாய் நடக்கின்றாயா? நீ செம்மையுள்ளவனை நோக்கித்தான் அவருடைய முகம் இருக்கும். நீ செம்மையானவனாய் இருந்தால் தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். உன்னுடைய கிரியை பார்ப்பார், உன்னுடைய கஷ்டங்களை பார்ப்பார், உன் துன்பங்களை பார்ப்பார். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நீ கேட்கவே வேண்டாம், அவர் உடனே வருவார். உங்கள் கூப்பிட்ட சத்தத்துக்கு உடனே வர வல்லவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் யார் பக்கம் இருக்கும்? செம்மையானவனை நோக்கி தான் இருக்கும். எனவே செம்மையான ஒரு மனுஷனாக, செம்மையான மனுஷியாக நாம் இருக்கும்போது தேவன் நம் சத்தத்தை அவர் கேட்பார், நம்மளோட முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். எனவே நீங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருந்தால் மட்டும் போதாது, கர்த்தரை பயத்தோடு தொழுது கொண்டால் மட்டும் போதாது, நீங்கள் பக்தி உள்ளவனாய் மட்டும் இருந்தால் போதாது, கர்த்தருக்கு பிரியமான நீதியோடே இருக்க வேண்டும். நீதியோடே இருக்கும்போது கர்த்தர் செம்மையானவர்களை அவர் நோக்கி இருப்பார். கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் 18:24. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். பார்த்தீங்களா? கடைசியா ஒரு வசனம், கைகளின் சுத்தத்துக்கு. ஐயா நான் நல்ல சோப்பட்டு கைகள் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. உங்க கைகளின் சுத்தம் என்பது உங்களுடைய இருதயத்தின் சுத்தம், உங்களுடைய மாம்சத்தின் சுத்தம். உங்கள் சுத்தத்துக்கு தக்கதாக பலன் அளிப்பார். நீங்கள் எப்படி என்ன அளவு எடை, உங்களை எடை போட்டுருவார். நீ 30 கிலோ தான்ப்பா, உனக்கு இவ்வளோதான், 30 மார்க் தான், நீ ஃபெயில் மார்க்கு, உனக்கு இவ்வளோதான், நீ 100 மார்க்கு, 100க்கு 100, அதுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதுக்கு உண்டான எல்லா
கிருபை எல்லாமே கிடைக்கும். எனவே உங்கள் கைகளின் சுத்தத்திற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். நீங்கள் தேவனை முன் வைத்திருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக பயந்து இருக்க வேண்டும். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் கைகளின் சுத்தத்திற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். எனவே நம்முடைய தேவன் வெறுமையாய் விட மாட்டார். அவர் சொன்னபடி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு இதில் பார்க்குறோம். பார்த்துட்டு சும்மா போனால் சும்மா இருப்பாரா சாமி? சும்மா இருக்க மாட்டார். நமக்கு எச்சரிப்பு. நீ எப்படி இருக்கணும்? என்னை முன்வைத்து உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனக்கு முன்பாக பயபக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு முன்பாக நீ பயந்து வாழ வேண்டும். எனக்கு முன்பாக நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவனாய், நீதியை உன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவனாய் வாழும்போது உன் செய்கைக்கு தக்க பலனை நான் தருவேன். உன் கையின் சுத்தத்துக்கு தக்க பலனை நிச்சயமாய் உன்னை கொடுப்பேன், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். நாம் சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது சொன்ன அத்தனை சுதந்திரங்களையும் நாம் சுதந்திரிக்கும்படி அவர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. என் வாழ்வில்
பொங்குதே உள்ளமே அன்பினா, மங்கா மகிமை எங்கும் புதுமை, பொங்குதே உள்ளமே அன்பினா, துதிக்குதே உள்ளம் மகிழுதே மனம், ஆவியோ களி கூறுதே. சொல்லுங்க, துதிக்குதே உள்ளம் மகிழுதே மனம், ஆவியோ களி கூறுதே. அப்படியே கைகளை உயர்த்தி, வெறும் நம்முடைய உதடு மட்டும் துதிக்கலைங்க, உள்ளமும் துதிக்கிறது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, துதிக்குதே உள்ளம் மகிழுதே மனம், ஆவியோ களி கூறுதே. பலபரபலபா. ஆவி களி கூர்ந்தா அப்படி சும்மா நிற்க மாட்டோம். ஆவி களி கூர்ந்தால் எவ்வளவு துதிப்போம். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இனிமையாய் பாடின அந்த தாவீது 7 பேரை விட அந்த 8வது மகன் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி, வாக்குரைத்த வாக்கு மாறா இயேசுவே, மலை விலகும் வழி திறக்கும், ஆகும் ஆகும் எல்லாமாகும், மலை விலகும் வழி திறக்கும், ஆகும் ஆகும் எல்லாமாகும். எப்ப தெரியுமா? துதிக்குதே உள்ளம் மகிழுதே மனம், ஆவியோ களி கூறுதே. துதிக்குதே உள்ளம். ஷபரபலபா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா எங்க உள்ளம் துதிக்குதே, எங்க உள்ளம் துதிக்கிறதையா. நல்ல கரங்களை தட்டி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரபல ரபா ஷபரபல ரபா. எவ்வளவு பாட்டு பாடி, எவ்வளவு ஆராதித்து எல்லாம் சொன்னாலும் இன்னும் நம்முடைய துதி தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். நல்ல துதிங்க, கரங்களை தட்டி வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும், இனி வரும் நாட்கள் முழுவதும் சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படியாக, உன்னை தேடி வர முடியாதபடி கர்த்தர் உங்களை சூழ வேலி அடைக்கும்படியாக, கர்த்தர் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை, ஹல்லேலூயா, வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக திருமண அறிக்கையை நான் திரும்ப வாசித்து விடுகிறேன். நம்முடைய சபையை சேர்ந்த பாலு செல்வி அவருடைய மகன் ஜென்னிஸ், மதுரையை சேர்ந்த இன்னொரு ஹல்லேலூயா அவருடைய மகள் சத்யேந்திரன், அவருடைய மகள் ரூபினி என்பவருக்கும் திருமணம் இந்த வாரம் நடைபெறப் போகிறது. நியாயமான தடை இருந்தால் அதை அறிவிக்கலாம். இந்த திருமணம் வருகிற புதன்கிழமை நடைபெறுகிறப்ப அதிகமாக அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு சொல்லலை, எனக்கு கொடுக்கல, கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம கல்யாணத்துக்கு வரமோ இல்லையா, என்ன செய்யணும், கல்யாணத்துக்காக நல்லா ஜெபிங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இன்றைக்கி தேவன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காருன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு ரொம்ப போதுமானவராக இருக்காருன்னு சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு பாருங்கள் அப்படியே ரொம்ப கோபமாக இருக்காமல் இருக்கீங்க. பக்கத்தில் கை பிடிச்சி பி ஹாப்பின்னு சொல்லுங்களேன், பி பீஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மோட சீக்கிரமாக யாத்திராம புஸ்தகத்தை திறந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே தேவன் மோசேக்கு சொன்ன வசனத்தை தான் இன்றைக்கு நமக்கும் சொல்ல போகிறார். அல்லையிலே வந்தால் சொல்லுங்கள். அல்லையிலேயா சொல்ல இஷ்டம் இல்லைன்னா பேசாமல் இருங்க. ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் பாருங்கள் சீக்கிரமாக 21வது வசனம், 22, 23 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் வாசிங்க. 33ஆம் அதிகாரம் வாசிங்க. பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ
நீ அங்கே கன்மலையில் வந்து நில். என் மகிமை கடந்து போகும். நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில வைத்து நான் கடந்து போகிற வரைக்கும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். போதும். அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி ராஜான்னு சொல்லுங்க. மோசே 80 வருஷம் ஆயிடுச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 80 வருஷம் முடிஞ்சு இப்போ ஏறக்குறைய மார்ச்சிங் டுவர்டு 120, 120 வயசுக்கு நேராக போயின்னு இருக்காரு. எவ்வளோ வயசானவராக இருப்பார்? நம்ம யாராவது இருக்கோமா? 70ஆவது இங்கே இருக்கோமா? 80ஆவது இருக்கோமா? அந்த மோசே பாருங்க 80 வயசு வரைக்கும் முடிச்சிட்டாருங்க. இப்போ 120 நோக்கி போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசேயே என் அண்டையில் உனக்கு ஒரு இடம் உண்டு. மோசஸ், ஐ ஹாவ் எ பிளேஸ் ஃபார் யூ. மோசே மாத்திரங்க, உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளை என்னை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, போராட்டத்தின் நடுவில் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்க யாரா இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் இடத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. காணாம இதை விட வேற என்ன நம்ம கொடுக்கணும்? எங்கேயா வச்சிருக்கீங்க? மதுரையில் வச்சிருக்கீங்களா, இல்லை சென்னையில் வச்சிருக்கீங்களா? எங்கேயா வச்சிருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊர்ல இல்ல, என் அண்டையில் எனக்குள்ள ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சொன்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரோட உள்ளத்துல வச்சிருக்காரு இடம் எனக்கு, ஆண்டோட கருத்துல வச்சிருக்காரு ஒரு இடம் எனக்கு. எதை வேணா நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, அந்த 33 அதிகாரம் 32வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் இப்போ வாசிச்சு பாருங்க. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? மலையிலிருந்து மோசே இறங்கி வருகிறார். ஜனங்களெல்லாம் பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. பொன் கன்றுக்குட்டியை செய்து விட்டு அதற்கு முன்பாக நடனம் ஆடி, ரொம்ப நடனம் ஆடி 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 வஸ்திரத்தெல்லாம் களைந்து போட்டு அருவருப்பான பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. மனுஷன் என்ன நினைக்கிறான்? என்ன செய்தாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், எது செஞ்சா என்னங்க, அப்புறம் மன்னிங்கன்னு வந்து ராபோஜன் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு பந்தி எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு இல்லையா? அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. பற்றி எரிந்த போது மோசே பட்டயத்தை எடுங்கன்னாரு. பட்டத்தை எடுத்து ஒருவனுக்கு ஒருவர் விரோதமாய் பட்டயத்தில் ஏறக்குறைய ஒரே நாளில் 3000 பேர் செத்து மடிந்து விழுந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னண்டையில் மோசேயே உனக்கு ஒரு இடம் உண்டு. நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கன்மலையில் அந்த இடத்துல நீ வந்து நில்லு. நான் என்ன செய்வேன்? நீ அந்த கன்மலையில் நிற்கும் போது என்னுடைய கரத்தினால நான் என்ன செய்வேன்? உன்னை மூடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, ஒரு பக்கம் அழிவு, பாவத்தினால அநியாயத்தினால அருவருப்பான தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்கிற நேரத்தில் தேவ கோபம் பற்றி ஒரு பக்கம் எரிகிறது. ஆனால் மறுபக்கமோ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு இடத்தை வைத்திருக்கேன். ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டேன்னு நிற்கிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு அருமையான இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா தான் சொல்லுங்க. அந்த இடம் வேணுமே வேணாமா? எங்கேயா இருக்கு அந்த இடம்? அட்ரஸை சொல்லுங்கய்யா, அட்ரஸையும் நம்பரை சொல்லுங்க, நம்ம எடுத்துக்கிறேன். வேறு எங்கேயும் இல்லைங்க. சீக்கிரமாக அதே யாத்திராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் 22வது வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கிருபாசனத்தை பெட்டியின் மீதிலே வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மீதிலும் நிற்கும். 2 முறை வாசிக்கிறோம். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபாசனம். ஆண்டவர் சொன்னாரு மோசேக்கு, என்னண்டையில் ஒரு இடம் இருக்கிறது,
அந்த இடத்துக்கு என்னையா பேரு? ஏன் அவ்வளவு பேர் பொன் கன்று குட்டி செஞ்சுட்டு விக்கிரக ஆராதனை செய்துட்டு அருவருப்பான காரியத்தை செய்து அவர்கள் விழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் என்ன தெரியுமா? கிருபாசனம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துக்கு பெயர் அப்பார்ட்மெண்ட் இல்லை, அல்லேலூயா சொல்லுங்களேன். மாடி வீடு இல்லை, அல்லேலூயா சொல்லுங்களேன். குடிசை வீடு இல்லை, கிராம வீடு இல்லை. என்ன வீடுதான் வச்சிருக்காரு? அதுக்கு பேரே மெர்சி சீட், அதுக்கு பேரே த்ரோன் ஆஃப் கிரேஸ். அல்லேலூயாவே காணவே. நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்களே, நாங்கள்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டேயா, தமிழே சொல்கிறேன். கிருபாசனம். பக்கத்தில் கைப்பிடி. இன்றைக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏசப்பா ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு பெயர் கிருபாசனம். மோசேயே, யார் வேணாம் அடிஞ்சு போகட்டும், உனக்கும் நீ அழைத்து கொண்டு வந்த உடன்படிக்கையின் மக்களுக்கும் நான் வைத்திருக்கிற அந்த கிருபாசன தண்டைக்கு வருவாய் என்றால் நான் உனக்கு என்னத்துமா செய்வேன்? கிருபையும் கொடுப்பேன், திரும்ப கிருபையே கொடுப்பேன், கிருபையின் மேலே கிருபையை கொடுப்பேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வருஷத்தில் வாசிக்கும் போது, யோவான் 1:16 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அந்த கிருபாசனம் அவர் தாங்க. அவருடைய இயேசுவின் பரிபூரணத்தினாலே, ஆண்டவராக இயேசுவின் பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபையை பெற்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செஞ்சோம்? கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் பெற்றீங்களான்னு கேளுங்க. என்னத்தை பெற்றாங்க? பெற்றீங்களான்னு கேளுங்க. என்னத்தங்க பெற்ற? ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினாலே இன்றைக்கு ஆராதிக்க 2வது ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கேக்க நகரில் ஒரு ஆராதனை முடிச்சுட்டாங்க, இங்கே ஒரு ஆராதனை முடிச்சுட்டாங்க. இது 3வது ஆராதனை. இன்னும் 4வது ஆராதனை கூட வரட்டும், சாயந்தரம் கூட வரட்டும். ஆக மொத்தத்தில் அவரண்டையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் God has a place. That place is called Ark of Grace, Throne of Grace, Mercy Seat, கிருபாசனம். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை வாசிக்க நாம் எல்லாம் பெற்றோம் என்றார். நாம் எல்லாரும் என்னத்தங்க பெற்றுங்க? கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வாரம் பந்தி எடுத்தோம், அப்போ ஒரு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பந்தி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, நல்லா ஜெபம் பண்ணீங்க, அப்போ ஒரு கிருபையை கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிருபையை கொடுத்தேன், திங்கக்கிழமை ஒரு கிருபையை கொடுத்தேன், செவ்வாய்க்கிழமை ஒரு கிருபை, இன்னைக்கு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்க, இன்றைக்கு ஒரு கிருபை. அதுக்கு பேர் தான் கிரேஸ் அப்பான் கிரேஸ். கிருபையின் மேல கிருபை, 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 கிருபை. ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். இந்த கிருபையை விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. இந்த கிருபை எந்த விதத்தையும் சம்பாதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமோ, அல்லேலூயா சொல்லுங்க, யார் மேல கிருபையா இருக்க சித்தமோ, யாருக்கு என் கண்களில் தயவு கிடைத்ததோ அவர்கள் மேல நான் கிருபையை கொடுத்து என் கிருபையை உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிருபை நீங்க பெற்றுட்டீங்களா? உங்களோட முடிந்து போகிறதில்ல, பின் சந்ததி சந்ததியாக உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் வாசிக்கும் போது எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஏசா என்பவன் கிருபையை பெறுவதற்கு பதிலாக அருவருப்பான பாவத்தை செய்து அவன் கிருபையை இழந்து போனான் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 18வது வசனம் இல்லை, 20வது வசனத்தில் ஏசா வசனம் சொல்லுங்க. எத்தனை வசனம் சொல்லுங்க சிஸ்டர்? 16 வாசிங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பிற்பாடு மேல வாசிக்கும் அவன் கிருபையை இழந்து போயிட்டானா, வேற ஒன்றும் இழக்கலைங்க.
எதனால இழந்து போனான்? ஒருவேளை போஜனத்துக்காக. அது இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் எதை நாடி ஓடுது? இந்த உலகத்தில் நல்லா இருந்துட்டா போதும், இந்த உலகத்துக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும், இந்த உலகமே எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க உண்டு. அதுக்கு பேர் தான் ஒருவேளை போஜனம், ஒன் டைம் ஃபுட். ஒரே ஒரு நேரம், இப்போ என் பசி ஆற்றிட்டா போதும், எத்தையாவது சாப்பிட்டு எதையாவது செய்து என்னுடைய பாவ பசி ஆற்றிக்கொண்டால் போகும் என்று இருந்த அந்த ஏசா என்ன இதுமா நடந்தது? ஒருவேளை பயிற்றங்கூழ் வந்திருக்கலாம், கிருபையை இழந்து போய் விட்டான். ஆனால் யோவான் 1:16 வாசிக்கிற நாம் எல்லாரும் அவருடைய கிருபை இழக்கல, கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தினந்தோறும் காலையிலேருந்து ஜெபம் பண்றீங்களா? தானா கிருபை வரும். பைபிள் வாசிக்கிறீங்களா? கிருபை வரும். அன்னைக்கு ஜெபமும் இல்லை, பைபிளும் இல்லை, இஷ்டமா உலக மனுஷரை போல ஓடி ஓடி எதையா செய்யலாம் என்று சாதிக்க ஓடினீங்கன்னா கிருபையை ஏசாவை போல இழந்து கொண்டே இருப்போம். ஆண்டோட நோக்கம் என்ன தெரியுமா? உனக்காக என் அண்டையில் ஒரு இடம் இருக்கிறது, அது கிருபாசனம். அந்த கிருபாசனம் தண்டையில் உனக்கு ஏராளமான கிருபைகளை வைத்திருக்கிறேன், நீ வந்து கிருபைகளை பெற்றுக்கொள். ஏசாவை போல இழந்து போயிடாதீங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே ஏரோது ராஜா என்ன பண்ணாராம்? வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 21வது வருஷத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஏரோது ராஜா என்ன பண்ணாராம்? குறித்த நாளிலே. என்ன நாள்? குறித்த நாள். யாக்கோபை கொலை பண்ணிட்டார் ராஜா. அடுத்த நாள் பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற நேரத்தில் ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து பேதுருவை விடுவித்து விட்டார். பேதுருவை விடுவிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே, நேர் தெருவுக்கு வந்த உடனே, அங்கே வந்த உடனே வழியில் விட்டுட்டு பேதுருவை விட்டுட்டு அவர் போயிட்டார். பேதுரு நேரம் எங்கே போனாரா? அந்த வீட்டுக்கு போனார். சபையார் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்க அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாராம்? கதவை தட்டி கொண்டே இருக்க. அந்த வருஷம் வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு அந்த வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டாரு. தேவதூதன் போயிட்டாரு, கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த வேலைக்கார பெண் ரோதை என்பவள் வந்து சந்தோஷம் வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி வா, பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்றாள். அவர்கள் பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்று வந்து பார்த்தாங்க. ஆனா பேதுருவோ இன்னும் என்ன செய்யறாரு? இன்னும் பேதுரு தட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேதுரு இல்லைங்க, ஜெபிக்கிறவங்க வீட்டை, அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறவங்களோட வீட்டை கிருபை இன்னும் தட்டி கொண்டே இருக்கிறது. ஆண்டோட கிருபையின் கதவை திறக்கிறீங்களா? இல்லை கிருபையின் கதவை அடைச்சிட்டோமா? பேதுரு தட்டி கொண்டே இருக்கிறார். அப்புறம் திறந்துட்டாங்க பாருங்க. அப்புறம் திறந்துட்டாங்க. 21வது வருஷத்துக்கு போகும்போது பேதுரு குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து பிரசங்கமா. நல்லா கவனிங்க. ஏரோது ராஜா எப்படிப்பட்ட ராஜா? கிருபையே இல்லை அந்த மனுஷனுக்கு. யாக்கோபை கொலை செஞ்சுட்டாரு, பேதுருவையும் அடுத்து வச்சுட்டார் ரெடியா. யார் மாதிரி? இப்போ இருக்கிற அரசியல்வாதி மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து யாரை கொலை பண்ண, எந்த கிறிஸ்தவன் கிடைப்பான், யாரு கிடைப்பாங்க, எந்த சிறுபான்மை ஏதாவது தீமை செய்யலாமா? ஒரு பக்கம் என்னதான் பார்த்து கொண்டிருந்தாங்களோ, மறுநாளில் ஏறது வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரா? வஸ்திரம் வேற போட்டுக்கிட்டாரு. என்ன வஸ்திரமா? ராஜ வஸ்திரத்தையும் போட்டுக்கொண்டு மேடை மேலே வந்து உட்கார்ந்து கிருபாசனத்தின் மேலே வந்து உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்றார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஜனங்க அடுத்த வருஷத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால அவனுக்கு கிருபையே கிடையாது. கிருபை இல்லாம பிரசங்கம் பண்ணினவன தேவ தூதன் அடித்தான். அப்பொழுது ஒரே தூதன் தாங்க. எந்த தூதன் பேதுருவை விடுவிச்சாரோ,
எந்த தூதன் இருப்பு கதவை திறந்து வெளியே கொண்டு வந்தாரோ அந்த அதிகாரத்தில் அதே தூதன் தான் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது, ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் லாய்க்கே இருந்த பிரசங்கம் பண்ண, நீ கிருபையை இழந்தவன், கிருபை இழந்த நீ பிரசங்கம் பண்ணாத, நீ கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீ தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால அவன் அடித்தான். என்ன இறந்தான். பயங்கரமான புழுக்கள். அப்போ ஏற்கனவே அவனுக்குள்ள என்ன இருக்கு? பலவிதமான புழுக்கள். அது அடித்த உடனே தான் புழுவா வெளியே வருது. எவ்வளோ பயங்கரமான பாரியம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? கிருபையை வைத்திருக்கிறார். கிருபாசன தண்டையில் வந்திருக்கிற நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, அல்லேலூயா சொல்லுங்களேன், எங்கேயா வரணும்? கிருபாசனம் எங்கே இருக்கு? இடம் இருக்குன்னு சொன்னார். அது எங்கே இருக்குது? நல்லா கவனிங்க. ஆச்சரிப்பு கூடாரம் நமக்கு நல்லா தெரியும் பைபிளில். மோசே வனாந்தரத்தில் ஒரு ஆச்சரிப்பு கூடத்தை கட்டினார். அந்த ஆச்சரிப்பு கூடத்தை முதல்ல வந்து பிரகாரம், ரெண்டாவது இருக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு பேர் என்னது தெரில, மூன்றாவது இருக்கிற ஒரு ஸ்தானத்துக்கு பேர் என்ன அதுவும் தெரில. நாங்கள்லாம் விசுவாசியா இல்லை புதுசாக வந்திருக்கீங்களான்னு தெரில. ஆச்சரிப்பு கூடாரத்தில் 3 இடம் இருக்குது பாருங்கள். முதல்ல வெளி பிரகாரம் சொல்லுங்களேன், இப்போயா தெரிதா? ஞாபகம் வருதா? ரெண்டாவது இருக்கிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம், மூணாவது இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற இடத்துல 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த ஸ்தலத்துக்கு பெயர் தான் கிருபாசனம். அந்த ஸ்தலத்தில் தான் கிருபை வெளிப்படுகிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் கிருபாசனம். அப்போ அந்த கிருபாசனத்துக்கு வரணும்னா முதல்ல ஆச்சரிப்பு கூடாரமாகி இயேசுவின் ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்துட்டேன் பாஸ்டர், போன வாரம் கூட நான் வந்தேன். எங்கே இருந்தீங்க? உங்களை பார்க்கவே இல்லையே சிஸ்டர். பிரதர் போன வாரம் வந்தீங்களா? எங்கே இருந்தீங்க? நான் வந்தையா பின்னாலேயே உட்காந்துட்டு நீங்கள் ஆமேன் போடுறதுக்குள்ள அப்படியே போயிட்டேன். நல்லதா இது? நல்லதா? ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். எது தேவை? ஆலயத்துக்கு வந்து பிரகாரத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலத்தையும் கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் கடந்து எங்கே தெரியுமா வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசன தண்டைக்கு வந்து, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும் என்று கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் என்ன கொடுப்பாரு? கிருபையை கொடுப்பார். நாளைக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். கிருபையின் மேலே கிருபையை கட்டாயம் நம்மால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை பெற்றவனை எந்த காரியமும் உலகத்தில் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. கிருபை பெற்றவனுக்கு நிச்சயமாக ஜெயம் உண்டு. கிருபை பெற்றவனுக்கு பெரிய மேன்மை உண்டு. கிருபை பெற்றவனுக்கு தான் பைபிளை வாசிக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுறானா? பாவங்களையெல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும், கிருபையினால கொடுக்குறான்னு சொல்லலை, தலையில் ஒரு கிரீடம் மாதிரி வைக்கிறார் பாருங்க. அந்த கிரீடத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? தி கிரவுன் ஆஃப் கிரேஸ். கிருபையின் கிரீடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபையின் கிரீடம். அந்த கிரீடத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு ஆண்டவர். யாருக்கு தெரியுமா? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் கிருபையின் கிரீடத்தை நம்ம மேலே வைத்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும், அல்லேலூயா சொல்லுங்களேன், நீ தேவனுக்கு மகிமையாய் கிருபையை பெற்று வாழும்படியாக கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா கிருபையை பெற எங்கே வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா சொல்லுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஆசாரியன் அசுத்தமாக வந்தால் கூட அவன் அதே இடத்துல ஏரோது ராஜா மாதிரி அடிக்கப்பட்டு அங்கேயே செத்து போயிடுவான். ஆகினா சர்ச்சுக்கு வரீங்களா? பரிசுத்தமாக வாங்க. தீமையான எண்ணத்தோடு வராதிங்க. ஐயோ நான் சர்ச்சுக்கு போனால் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு வராதிங்க. ஒரே ஒரு எண்ணம், என் தேவனை நான் முகமுகமாக சந்திக்க வேணும். என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். சொல்லுங்களேன், பரிசுத்தர். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தர். பரிசுத்தரே பரிசுத்தர்
காலையில் எழுந்தோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தானே போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் பைபிளும் வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் ஜபமும் வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் ஒன்றும் வேணாம், அங்கே போய் ஐயா பிரசங்கம் பண்ணுவார் கத்தி கத்தி, அதை கேட்டு வரலான்னு நினைக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களா, வர்றதுக்கு முன்னே ஆண்டவே எனக்கு ஒரு வார்த்தையை கொடும், அந்த வார்த்தையின் ஊடாகவே எனக்கு ஒரு கிருபையை தாரும் என்று கிருபையை நாம் பற்றி கொண்டு வந்தால் நம்ம எங்கே தெரியுமா வரும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. அல்லேலூயா சொல்லுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற கிடந்தான் என் அண்டையில் உனக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு நீ வந்துட்டீன்னா என் கரம் உன்னை அப்படியே மூடும். ஆண்டோட கரம் கிரீடத்தை வைப்பது மாத்திரம் இல்லைங்க, ஆண்டோட கிருபை கிரீடம் மாத்திரம் அல்ல, ஆண்டோட கிருபை அவட கரத்தை நம்ம மேலே வைக்கும்போது, அல்லேலூயா சொல்லுங்களேன், மூணாவது அப்படியே மகிமையும் கடந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையும் வரும், கிருபையும் வரும், மகிமையும் என்ன செய்யும், அப்படியே அந்த கரத்தை மூடும்போது இன்றைக்கு மட்டுமல்ல வாழ்நாள் முழுதும் கிருபையும் மகிமையும் தேவ வல்லமையும் அபிஷேகமும் நம்மோடு கூடவே இருக்கும். கிருபாசனம் என்று என்ன தெரியுமாங்க? த மீட்டிங் பிளேஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபாசனம் என்பது நாட் ஓன்லி த ஹோலி பிளேஸ், த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அது மாத்திரம் கிருபாஸ்தானம் என்பது என்ன தெரியுமா? தேவனும் மனிதனும் சந்திக்கிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபாசனத்தில் யாத்திராகமம் 25 அதிகாரம் 21 22 வாசித்தோம். மோசேயே, கிருபாசன தண்டைக்கு நீ வா, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். நீ தேவனை சந்திக்க எங்கே ஓடாதீங்க. இந்து மக்கள் பாருங்கள், அறியாமல் இங்கேருந்து வட இந்தியா ஓடுவாங்க, வட இந்தியா சொன்னால் அப்புறம் தென்னிந்தியா வருவாங்க, அங்கே இங்கே ஓடி கோயிலுக்குள்ளே எங்கேயோ ஓடி 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 எங்கேயாவது கடவுளை காணலாமா சந்திக்கலாம் ஓடி ஓடி ஓடுவார்ல தவிர எங்கேயுமே காண முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிருபாசன தண்டைக்கு வந்தால் மோசேயே, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். நீங்கள் சர்ச்சைக்கு எந்த வந்திருக்கீங்க? தேவனை முகமுகமாய் சந்திக்க. யோபின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோபு பயங்கரமான துன்பத்தை அனுபவிக்கிற நேரத்தில் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி திரும்ப கேட்டார்? 23ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகம் 3வது வசனம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. நியாயத்தை அவருக்கு முன்பாக, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து வரிசையா வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் முந்தன வசனம் என் வாயை நிரப்புனேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அதுக்கு முந்தன அவர் எனக்கு சொல்வதை நான் அவரை நான் 3வது வசனம் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். உங்களுக்கு எனக்கு அந்த இடம் தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்ல. யோபுக்கு கூட தெரியல, நான் அவரை எங்கேயா கண்டு சந்திக்கலாம். எருசலேமுக்கு போகலாமா, பெத்லெஹேமுக்கு போகலாமா, ஓரே மலைக்கு போகலாமா, சீனாய் மலைக்கு, எங்கேயும் போக வேணாயா. மகா பரிசுத்த ஸ்தலம் அங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து அவரை துதிக்கும் போது நீ அவரை கண்டு அவரை சந்திக்கலாம். நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் அந்த ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பஞ்சம் தாண்டவம் ஆடியது. காரணம் தெரியுமா? தேவன் ஜனங்களை சந்திக்கவில்லை. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. ஒரு நாள் வந்தது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்ட போது நகோமி எழுந்து புறப்பட்டு பெத்லெஹேமுக்கு வந்தார். கரங்களை தட்டுங்களே. தேவன் சந்திக்கிற இடத்துல என்ன தெரியுமா இருக்கிறது? உனக்கு ஆகாரம் உண்டு. தேவன் சந்திக்கிற இடத்துல யோபு கேட்டார், நான் மாத்திரம் அவர் சந்திச்சிட்டா அவர்கிட்ட நறுக்கு 4 கேள்வி கேட்டு எனக்கு ஏன் இப்படி நான் வந்தது, என் நியாயத்தை வரிசையாக வைப்பேன்னு சொன்னார். ஆனால் நகோமி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ரூத்தின் சரித்திரத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவன் ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரத்தை அருளினார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆகாரமும் கொடுப்பாரு, சரீர பிரகார ஆகாரமும் கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகாரம் தேவையோ, பரலோக மன்னாவை சந்திக்கணும்னா கிருபாசன தண்டையிலே தேவன் உன்னை சந்தித்து கட்டாயம் ஆகாரம் அருளுவார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம்
7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாயின் என்ற ஊரில் ஒரு வாலிபன், மரித்த வாலிபனை தூக்கி கொண்டு வர்றாங்க. இயேசு ஜனங்களை சந்தித்தார், பாடையை தொட்டார், வாலிபனே எழுந்திரு என்றார். எழுந்த போது எழுந்து உட்கார்ந்து அவன் பேச தொடங்கினான். நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, அந்த லூக்கா சுவிசேஷம் 16வது வசனத்துக்கு வந்து எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவன் மனிதரை சந்தித்தார், தேவன் ஜனங்களை சந்தித்தார். ஆகாரம், பஞ்சத்தில் ஆகாரம் கொடுக்கிறது மாத்திரம் இல்லைங்க, பாடையில மரித்த வாலிபனை தொட்டார், தேவன் சந்தித்தார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அதுக்கு பிறகு அந்த வாலிபன் செய்த ஊழியம் அநேக ஆயிரங்களுக்கு சுகம். அது இல்லையா சொல்லுங்க, சும்மா செத்தவனை உயிரோடு எழுப்பலைங்க, ஏதோ மருத்துவனை சும்மா எழுந்து உட்கார்ந்து நீ நல்லா இருப்பான்னு அம்மா கிட்ட விட்டுட்டு போலீங்க. எழுந்தான், உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். அவன் வாயை திறந்துட்டாரு, பேச வச்சாரு. என்னதுமா பேச வச்சாரு? இயேசு நல்லவர்னு பேச வச்சாரு. அவர் என்ன பேச வச்சாரு? இயேசு ஜனங்களை விடுவிக்கிறவர், அந்த நாமத்தில் நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார். தேவன் ஜனங்களை சந்திப்பது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை என்ன ஏன் தெரியுமா சந்தித்தார்? எரிகோவின் வீதியிலே கிடந்தோமே, எங்கே பாபிலோனில் கிடந்தோமே, எரிகோவில் கிடந்தோமே, உங்களை என்னையும் சந்தித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினதற்கு உங்கள் குடும்பம் இயேசுபாட்ட வரணும், உங்கள் சொந்தக்காரர் வரணும். நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ சொன்னால் அவ்வளோதாங்க, என்ன அப்படியே என்னை திட்டுவாங்க, என்ன அப்படி பண்ணுவாங்க, என்னை ஒதுக்கி வைக்கட்டையா, இயேசப்பா அவனை சேர்த்துக்கொள்வார். அது இல்லையா சொல்லுங்களேன். யாரை பற்றியும் கவலை, இது கடைசி காலம், இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். இந்த கொஞ்ச காலத்தில் இயேசப்பாவுக்கு மகிமையை செலுத்தி யார் கேட்டாலும் கேட்கா விட்டாலும் உங்கள் உறவினரை சந்திப்பதற்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருடைய அறிவை போய் சொல்லாவிட்டால், நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லாவிட்டால் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் நரகத்தான் போவாங்க. நான் அடிக்கடி பாருங்கள், அந்த மகாத்மா காந்தி நகரில் நம்ம சொல்லுவாங்க, ஐயா என் மருமகனுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. என்னென்னமா ஜெபம் பண்ணிட்டோம்? ஒன்றும் இல்லையா, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்மளாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நம்மளாம் ஏசப்பா வரும்போது போயிடுவோம், நம்ம எல்லாம் போயிடுவோம். மருமகன் மட்டும் ஐயோ இங்கே அந்தி கிறிஸ்துக்கிட்ட மாட்டிக்குவான், பயமாக இருக்கியா, அவர் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்கய்யா. பாருங்கள், ஒரு தாய்க்கு மாமியாருக்கு இருக்கிற கவலை என்ன தெரியுமா? என் மருமகன் சம்பாதிச்சு கொடுக்கலன்னு கவலை இல்லை, என் மருமகன் சோறு போடலன்னு கவலை இல்லை, என் மருமகன் என்ன செய்யணும், நாங்கள்லாம் பறந்து போயிடுவோம், என் மருமகன் மாட்டம் எரி நரகத்துக்கு போனால் அதை நான் பார்த்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? தயவு செய்து, அவர் பேர் என்னமோ டேனியல் ராஜ் தான், டேனியல் காந்தி தான், அவருக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு பாரம் இருக்கிறது? உங்களை என்னையும் தேவன் ஏன் சந்தித்தார்? ஏன் கிருபாசனத்தை கொண்டு வந்தார்? ஏன் கிருபையை கொடுத்தார்? ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? மற்றவர்களை எப்படியாவது சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் உங்களால் முடிந்து வந்த கிராம ஊழியத்துக்கு வாங்க, சத்திரப்பட்டி ஊழியத்துக்கு வாங்க, சக்கிமங்கலத்துக்கு வாங்க, பெரிய பள்ளப்பட்டிக்கு வாங்க, எல்லா இடங்களும் நடக்கிற ஊழியத்துக்கு வாங்க. எதுவுமே முடியலனாலும் இன்று மாலை கொண்டு நீங்கள் அப்படியே ப்ரேயர் வாக்கு கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துன்னு அப்படியே கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டே போங்க. கர்த்தர் யாரையும் இந்த நாளில் சந்திப்பார். உங்களை என்னை எரிகோவின் வழியில் சந்தித்தாரே, உங்களை என்னை தமஸ்குவுக்கு போகிற தெருவில் சவுலை சந்தித்து பவுலை மாற்றின மாதிரி நம்மளை மாற்றினாரு. நம்ம மதுரை பட்டணத்தை சந்திக்க மாட்டாரா? சந்திப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அண்டையில் மூசை உனக்கு ஒரு இடம் உண்டு. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். உனக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடம் இந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துக்கு ஒப்பானதில்ல. அது ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள இடம். அந்த ஸ்தலத்துல தான் தேவன் நம்மை சந்திக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவாசனத்தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசனத்தன் நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும்
அதே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே கோடாக்கோடி ஸ்தோத்திரம் பேரெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே நன்மை அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை என்றோமுள் எல்லாம் சொல்வோம் கர்த்தர் கிருபை என்றோமுள் அதே அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை என்றோமுள்ளதே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே ஹல்லேலூயா 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 எல்லா கைகளை உயர்த்தி சீர்கெட்ட ஏசா கிருபையை இழந்து போயிட்டார் ஏரோது ராஜா கிருபையை இழந்து போயிட்டார் பைபிளில் நம்ம எத்தனை பேரை சொல்லிக்கொண்டே போக முடியும் ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன மாதிரி உனக்கு ஒரு கிருபையை நான் வைத்திருக்கிறேன் உனக்கு ஒரு கிருபையின் ஸ்தானம் உண்டு அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது அது நான் உன்னை சந்திக்கிற இடமா இருக்கிறது அந்த சந்திக்கிற இடத்துல வந்து நீ உன்னை தாழ்த்துவையானால் விலையேற பெற்ற கிருபையை ஆண்டவர் தர வல்லவர் அல்லேலூயா அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஆராதனைக்கு வந்தோம்ப்பா பாடினோம் துதித்தோம் வார்த்தையை கேட்டோம் எல்லாம் செஞ்சோம் அப்பா ஒருவராவது கிருபையை பெற்றுக்கொள்ளாம போகவே கூடாதப்பா கிருபை தாரும் ஆண்டவரே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை நானும் வேண்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடே வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை தாருமே ஏராளமான கிருபை கர்த்தர் நம்ம மேல் பொழிந்தருளி கொண்டே இருக்கிறார் ஆனா சின்ன சின்ன கோபம் சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன பகை சிறு சிறு பாவம் அந்த கிருபை நாம் இழந்துடக்கூடாது யார் மேலாவது பொறாமையா வைராக்கியமா வன்கண்ணா தேவையில்லாத பிரச்சனையா கிருபையை நீ இழந்து போவாய் தேவ ஜனங்கள் கடைசி காலத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளதான் நாம் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அளவில்லாத கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் நானும் இந்த மரியாதை போல தேவ தூதன் வந்து சொல்ல வேண்டும் கிருபை பெற்றவர்களே கிருபை பெற்றவளே கிருபை பெற்ற சபையே இயேசுவின் ஆலயம் கிருபை பெற்ற சபை ஓ ரபலரபா ஓ ஷபபரபலரபதிரபலரப நன்றி ராஜா ஓ நன்றி ராஜா வல்லவரே அல்லேலூயா இந்த விசுவாசத்தோடு கடந்து போ
கிருபையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிருபை பெற்ற நாங்கள் கிருபை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எப்படியாக எங்கள் வாழ்க்கையில உம்மை பிரியப்படுத்தி கிருபையை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.